யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி துப்பாக்கிச் சூட்டில் இறந்த சந்தேக நபர் ஐஸ் மற்றும் ஹெரோயின் பயன்படுத்தியதாக உடற்கூற்று பரிசோதனைகளின் போது தெரியவந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய பட்டுக்கோட்டை சித்தங்கடி பகுதியைச் சேர்ந்த 17 வயதுடைய சிறுவன் நேற்றைய தினம் அதிகாலை ஊர்காவல்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அல்லைப்பட்டி பகுதியில் வைத்து போலீசாரால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார். போலீசாரின் கட்டளையை மீறி பயணித்ததால் இந்த துப்பாக்கி பிரயோகம் முன்னெடுக்கப்பட்டதாக போலீஸ் தரப்பினரால் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று போலீஸ் ஊடகப் பிரிவு அறிக்கையொன்றை வெளியிட்டு இந்த அறிக்கையில் இறந்த சந்தேக நபர் ஐஸ் மற்றும் ஹெரோயின் பயன்படுத்தியதாக உடற்கூற்று பரிசோதனைகளின் போது தெரியவந்ததாக அரசு மருத்துவ அதிகாரி தெரிவித்தார். வாகனத்தில் இருந்த மற்ற 2 சந்தேக நபர்களும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். அதில் மேலும் ஒரு சந்தேக நபர் போதைப்பொருள் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த வாகனம் டால்பின் ரக வாகனமாகும். பின் இருக்கை அகற்றப்பட்டிருந்ததால் குற்றப்புலனாய்வு அதிகாரிகளின் உதவியுடன் வாகனத்தை சோதனை செய்த போது 17 கிராம் 500 மில்லிகிராம் கஞ்சா, ஒரு வாள், ஒரு கத்தி, ஒரு கயிறு மற்றும் சாணம் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டன. குற்றம் நடத்திய இடத்திலிருந்து தப்பிச் செல்ல முயன்ற வேன் ஊர்காவல்துறை பகுதியில் கால்நடை திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட அதே வாகனமா அல்லது வேறு குற்றங்களில் ஈடுபட்ட வாகனமா என்பதை அறிய ஊர்காவல்துறை போலீஸ் நிலையமும் யாழ்ப்பாண பிரிவிற்கு குற்றப்புலனாய்வு பணியகமும் உதவி போலீஸ் கண்காணிப்பாளரின் மேற்பார்வையின் கீழ் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என போலீஸ் ஊடகப் பிரிவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.